வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடந்த கதையை தாங்க உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பஸ்ஸில் எனக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தாரு ஒருத்தர். சாத்தூர் பஸ்ஸில். அவர் இந்த வெளியே பார்க்க மாட்டார், அதனால் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா வெளியூருக்கார், நானும் வெளியூர், அவங்களும் வெளியூர். தற்செயலாக பார்த்தது தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். பார்த்தாலும் பார்த்து கேட்டு வரட்டுங்க. அதுக்கு மீறி வந்தால் பதில் சொல்லிக்கிறோம். என்னங்க, எனக்கு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தாரு. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தான் உட்காந்துருந்தாங்க. பஸ்ஸு கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. போய் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே என்ன பேசுனாங்கன்னு தெரியலங்க. ஒரு அறை அந்த அம்மா கணத்தில். அவ்வளோ சனம் இருக்குது பஸ்ஸுக்குள்ளே. எப்படி இருக்குங்க? வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 60 வயசு, 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த அம்மாவுக்கு எப்படி கண்டிப்பாக 50 வயசாச்சும் இருக்கும். பொம்பளைங்கன்னா அவ்வளோ இளக்காரமாங்க. இதே இது அந்த பொம்பளையால் வந்து அவங்க வீட்டுக்காரர் அடிச்சிருந்தா ஒத்துக்குருவாரா? அத்தனை சனம் முன்னாடி சப்புன்னு ஒரு அரைகிறாரு. அரைஞ்சிட்டு அசிங்கமாக வைக்கிறாருங்க. எனக்கு முன்னாடி இருந்த சீட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வலிச்சிட்ட வலிக்கல, எனக்கு வலிச்சது. ஆம்பளைங்கன்னா அவ்வளோ திமிரா? எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கோபம். ஆளுங்க முன்னாடி வீட்டுக்குள்ளே நம்ம தனியாக புருஷன் முன்னாடி சண்டை போடுறது அது வேறு. பஸ்ஸுக்குள்ளே பொது இடத்துல வச்சு அத்தனை பேர் முன்னாடி அடிக்கிறாரு ஒரு பொம்பளையால். அப்போனா ஆம்பளைன்ற திமிரு தானேங்க அது. எல்லாரையும் சொல்லலை, ஆனால் சில பேர் அப்படி தான் இருக்காங்க இன்னமும். உங்கள் வீரத்தையும் விவேகத்தையும் போய் வெளியில் போய் காட்டுங்களேன். அவ்வளோதான், அறுத்து விட்டுருவாங்க. கட்டின பொண்டாட்டின்னு அவ்வளோ இளக்காரம். என்ன அடித்தாலும் என்ன திட்டினாலும் எங்கே போகிறான் நம்மளை விட்டு, நாய் மாரி நம்மளை தானே சுற்றிக்கிட்டே தெரியவா அப்படின்ற ஒரு நினப்பில் தானே அப்படி அடிக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு கோபம். தெரியாத ஆளுங்க போய் கம்முன்னு ஆகிட்டேன். தெரிஞ்சவங்கன்னா அவ்வளோதான், எனக்கு ஆத்திரமாக வந்துருச்சு பார்த்துக்கோங்க. பொம்பளைகளை வந்து அடித்து கஷ்டப்பட்டு அவங்க முன்னாடி நீங்கள் பெரிய வீரன் காட்டிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன, எவன் ஒருத்தன் வந்து பொம்பளைகளை வந்து கஷ்டப்படுத்துகிறான்னா அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டுங்க. இது நான் கண்ணார பார்த்துருக்கேன். இந்த எங்கள் ஊரில் நடந்தது ஒன்று. ஒரு பெரியப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவப்படுவார். பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் சரி, குழம்பு நல்லா வைக்கலைனாலும் சரி, ஒரு வேலை செய்யலைனாலும் சரி, ஒரு சாணி அலலை கூட்டலை அப்படின்னாலும் எதுக்கு எடுத்தாலும் அந்த பெரியம்மா வந்து ஒரு பெரிய தார்க்கம் வச்சுருப்பார். முன்னாடி மாடு வச்சுருந்துருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். சாட்டை வச்சுருப்பாங்க. சாட்டை தார்க்கம்னு சொல்லுவாங்க, சாட்டைன்னு சொல்லுவாங்க. மாடு வந்து வேகமாக போகலைன்னா அதை வந்து இப்படி குத்துவாங்க, அடிப்பாங்க. அந்த கம்பை எடுத்துகிட்டு விரட்டுவாருங்க தெருவுக்குள்ளே. அந்த பெரியம்மா ஓடி ஓடி ஒளியும், ஒவ்வொரு வீடாக ஒளியுவாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி அடிப்பார். பெண் சாபம் வந்து சும்மா விடாதுங்க. என்ன, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அடித்து அவரோட நிலைமை இன்றைக்கி பார்த்தேன். அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கடவுள் அவரை சும்மா விடலை. சரியான தண்டனை கொடுத்துச்சுங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பையங்க, 3 பொம்பளை பிள்ளை. மகன் நோயினால் நல்லா இருந்தவர், நோயினால் இறந்து போயிட்டார். அந்த நோய் வந்து சொல்லக்கூடாது, அதனால் நான் சொல்லலை. இறந்து போயிட்டார். 2வது பொம்பளை பிள்ளை பாம்பு கடிச்சு இறந்துருச்சு. 3வது பிள்ளை பிரசவம் ஆகி அந்த ஒரு 2 மணி நேரத்துலேயே அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. இவர் பண்ண தப்புனால தான். அவர் வந்து பொல்லாத சாபம் வந்து புத்திர சாபம்னு சொல்லுவாங்க. கடவுளை வந்து அவருக்கு எப்படி கொடுத்தா எப்படி வலிக்கும்னு தெரிஞ்சு கொடுத்ததுங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் அனுபவித்து அவங்க ஒவ்வொருத்தர் இறப்பையும் அந்த மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு அதை வந்து அனுபவித்து கடைசியில் தான் அவர் உடம்பு முடியாமல் இருந்து இறந்து போயிட்டார். அந்த பெரியம்மா இப்போயும் இருக்காங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக நினைப்பேன், எதுக்கு ஒரே வீட்டில் இத்தனை மரணங்கள் அப்படின்னு. ஆனால் அதுக்கு காரணம் அவர் தாங்க. அவர் செஞ்ச தப்பு தான். பொண்டாட்டினா அவ்வளோ இழிவா உங்களுக்கு? என்ன செஞ்சாலும் எங்கே போகிறா அப்படின்றது. ஆனால் கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாருங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அதை அனுபவித்து தான் சாகணும். நீங்கள் என்ன முன்னாடி தாங்க, இப்போ அப்பே செஞ்சால் பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடி தான் சொல்லுவாங்க. இப்போ அவன் செஞ்சதை அவன் அனுபவிக்கணும்.
நான் நல்லது செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும். நான் கெட்டது செஞ்சால் அந்த கெட்டதுக்குள்ள பலனை நான் தான் அனுபவிக்கணும். அதுதான் இப்போ உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தாங்க கலியுகம். உடனேக்குடனே தண்டனை. அத்தனை பேர் முன்னாடி அந்த அம்மாவை அடிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பொம்பளைங்கனால இன்னும் நிறைய பேர் வீட்டில் ஒரு அடிமைத்தனமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும். ஒரு சிலர் வேணால் சுதந்திரம் கொடுத்து நீ என்ன செய்யணுமோ செய்யுமா, உனக்கு பிடிச்சதை செய்யுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் வீட்டில் வேணால் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் பொம்பளைங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சொல்லிடலாம் பெண் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க, ஆணுக்கு பெண் சரிசமம் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதான் நடக்கிற உண்மை. ஆனால் தண்டனை கண்டிப்பாக உண்டு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே உறவுகளே, நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பொம்பளைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அதுக்கான தண்டனையை அனுபவிப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஓகே பாய். லைக் பண்ணுங்கள்.